இறை சொந்தங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் தோற்றம் மாற்றம் விழாவின் வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் 6ஆம் நாள் ஆண்டவரின் தோற்ற மாற்றம் விழா. இன்றைய நற்செய்தி வாசகம் தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 வரை. ஒரு உயிரின் பிறப்பு நிலையிலிருந்து இறப்பு வரை வளர்ச்சி படிகளில் பல மாற்றங்கள் உண்டு. ஒரு மனிதனின் பிறப்பு வளர்ச்சியின் தோற்றம் நாளுக்கு நாள் பல மாற்றங்களை வெளிப்படுத்துகின்றது. ஆனால் நம் இயேசுவின் தோற்ற மாற்றம் மனித குலத்திற்கே ஒரு வாழ்வின் செய்தியாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் தானியேல் இறைமகனின் ஆட்சி உரிமை பற்றி சொல்லுகின்றார். இரண்டாம் வாசகத்தில் தூய பேதுரு இயேசுவோடு உடன் இருந்து பயணித்த அனுபவத்தை, தன் கண்களால் கண்டதை, தன் காதுகளால் கேட்ட இறை மகிமை செய்தியை உறுதிப்படுத்தி சொல்கின்றார். நற்செய்தியில் தூய மத்தேயு கூறிய வார்த்தைகளில் இயேசுவின் வல்லமையும் மாட்சியையும் புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசு தன்னிலை மறந்து தந்தையோடு ஜெப அலையில் இணைந்து ஐக்கியமாக்கிக் கொள்கிறார். கடவுளின் இறை தூதர்களும் இயேசுவின் முன்னோடிகளுமான மோசே, எலியா இருவரும் தோன்றி அவருடன் உரையாடிய அந்த நிகழ்வு இயேசுவுக்குள் உள்ளொளியில் மாற்றம் பெற்று முகமும் அணிந்த ஆடையும் வெண்மை ஒளியாய் ஜொலிக்கின்றன. 3 சீடர்கள் இதை கண்டு அதிர்ந்து எழுந்து ஆனந்த அனுபவத்தை பெறுகின்றார்கள். இவை எல்லாமே அதிசயமாக உள்ளது, ஆனால் முற்றிலும் உண்மையாகவும் இருக்கின்றது. இந்த உருமாற்ற நிகழ்வு நமது வாழ்க்கைக்கு கொடுக்கும் செய்தி என்ன? இறைவனில் நாம் இரண்டர கலந்தால் அவராக மாறுவோம், அவராக வாழ்வோம். நமது எண்ணங்களை இறை சிந்தனையோடு எப்போதும் வைத்துக்கொள்ள முடியும். உருமாற்றம் அடைய நம்மையே விட்டு கொடுத்தல், இழத்தல் மிகவும் அவசியம். இதனை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் பழகி கொண்டால் மட்டுமே நம்மில் மாற்றம் பெறுவோம். பிற மனிதர்களுக்குள் இருக்கும் இறைமையை நாம் உணர்ந்து ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரின் தோற்ற மாற்றம் நம் எல்லோரிலும் மாற்றம் பெற இறையை வேண்டி முடிக்கின்றேன். ஆமென்.